குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷி சாஃப்ட்வேரோட அட்ரஸையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன மாதிரி மாடல் நம்பர் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் சிபியூ. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். டைப் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் 3G ஆர் எஃப்எக்ஸ் 3GC, எஃப்எக்ஸ் CU ஆர் எஃப்எக்ஸ் 3UC, இந்த டைப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா GX Works 2 நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். இதுக்கு இன்புட் அட்ரஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம X0, X1, X2 சேமாக தான் கொடுப்போம், டெல்டா மாதிரியே தான் கொடுப்போம். அவுட்புட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா Y0, Y1, Y2 இந்த மாதிரி சேமாக கொடுப்போம், டெல்டா மாதிரியே தான் கொடுப்போம். இதுக்கும் இன்புட் அவுட்புட் அட்ரஸ்ஸு. டைம் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா T0, T1, T2 இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். கவுண்டர் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா C0, C1, C2 அந்த மாதிரி நம்ம வந்து கொடுப்போம் கவுண்டிங்க்கு. மெமரி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா M0, M1, M2 இந்த மாதிரி தான் நம்ம வந்து மெமரி அட்ரஸ் கொடுப்போம். சேம் டெல்டா சாஃப்ட்வேர் மாதிரியே தான் நம்ம அட்ரஸையும் வந்து இதுக்கும் கொடுப்போம். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நீங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ப்ராஜெக்ட் கொடுங்க, நியூ அப்படிங்கிறது கொடுங்க. நீங்கள் சீரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க, என்ன வேணால் கொடுத்துக்கலாம். டைப் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் 3U ஆர் எஃப்எக்ஸ் 3UC இந்த மாதிரி கொடுத்துங்க. அப்புறம் மற்றபடி அவ்வளோதான். லேடர் லாங்குவேஜ் வந்து லேடர் SFC கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ப்ராஜெக்ட் வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் இங்கே எல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், F5 ஓப்பன் கான்டாக்ட், நார்மலி ஓப்பன் கான்டாக்ட். இங்கே வந்து நீங்கள் கர்சரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே என்டர் சிம்பிள். இங்கே அட்ரஸிங் நம்ம கொடுக்கணும், X0 அப்படின்னு கொடுக்கணும். இதுக்கு நம்ம நேம் கொடுக்கணும் தெரியுமா, ஒரு இன்புட்டா அவுட்புட்டா அப்படிங்கிறது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டர் டிவைஸ் ஆர் லேபிள் கமெண்ட் கண்டினியூஸ்லி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டிக் விழுந்துடும். டிக் ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன லேபிள் அப்படின்னு ஸ்விட்ச், என்ன லேபிள் வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துக்கலாம். ஸ்விட்ச் ஒரு இன்புட் கொடுத்தோம், ஒரு அவுட்புட் காயில் F7 இருக்குது பார்த்தீங்களா, F7. இதுக்கு வந்து அட்ரஸிங் அவுட்புட்டுக்கு வந்து Y0ன்னு கொடுப்போம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்து அந்த சிம்பிள் என்டர் டிவைஸ் நேம் வந்து ஆக்டிவில் இருக்குது. இது நம்ம ஓகே கொடுத்தோம்னா அவுட்புட் மோட்டார் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் போட்டிருக்கேன். இது எப்படி நம்ம ரன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பைல் போங்க, பில்டு கொடுங்க. பில்டு கொடுத்துட்டு நம்ம சிமுலேஷன் ஆன் பண்ணணும். டீபக் போனீங்கன்னா ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் சிமுலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் கொடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சிமுலேஷன் சாஃப்ட்வேர் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்தோடனே க்ளோஸ் கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து ரன் மோடில் இருக்குது. ஸ்டாப் மோட், ரன் மோட் ரெண்டு இருக்குது. நான் இப்போ ரன் மோடில் இருக்குது. இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் போயிட்டு ரைட் டு PLC ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுத்தாகணும். கொடுத்துட்டு இங்கே வந்து ரைட் ஆப்ஷன் இருக்கணும். இங்கே பேராமீட்டர் ப்ளஸ் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இதெல்லாம் எனேபிள் ஆகிடும். எனேபிள் ஆகிட்டு எக்ஸிக்யூட் கொடுங்க, எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் மானிட்டர் மோட் இருக்குது. இப்போ வந்து சிமுலேஷனில் நம்ம ரெடியாக பார்க்கலாம் அப்படிங்கிற மோடில் இருக்குது. இப்போ வந்து நம்ம சிமுலேஷன் வந்து பார்க்கலாம்.
டீபக் போயிட்டு மாடிஃபை வேல்யூ அப்படின்னு கொடுங்க. டிவைஸ் ஆர் லேபிள் நேம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம என்ன இன்புட் கொடுத்தோம், x0 பிட். இன்புட் ஆனா அவுட்புட் ஆனவங்க இப்போ வந்து ஆன் பண்ணுவேன். பார்த்தீங்களா, இன்புட் ஆன் ஆயிடுச்சு, அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணுங்கள். ஆன் ஆஃப் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ஒரே பட்டன், ஒரே புஷ் பட்டனில் இங்கே வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன், ஆன் ஆஃப். ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணால் ஆன் ஆகும், செகண்ட் டைம் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இதுதான் கைஸ். இப்போ வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ மைடி வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் தான் வரணும். டீப் போங்க, ஸ்டாப் பண்ணுங்கள் சிமுலேஷனை. ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேஷனில் இருந்தப்போ மானிட்டர் மோடில் இருந்துச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணோன்னு பார்த்தா ரீட் மோடில் வந்திருக்கு. இப்போ ரீட் மோட்னா நம்ம பார்த்துக்கலாம். இல்லை நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே ரைட் மோட்னு இருக்கும். இந்த ரைட் மோடு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து எந்த ப்ரோக்ராம்னாலும் நம்ம எடிட் பண்ணுவோம். இங்கே ரீட் மோட் இருந்துச்சுன்னா எடிட் பண்ண முடியாது. ரைட் மோட்ல இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். இதுதான் கைஸ். அகைன் நம்ம பார்க்கலாம். வேறு ஒரு நார்மல் க்ளோஸ் கான்டெக்ட் போட்டுக்கலாம். சேம் x0 சேம் நேம் கொடுத்துக்கலாம். கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷார்ட்கட் கீழே இருக்குது பாருங்கள், பில்டு கொடுங்க. டீபக் போயிட்டு ஸ்டாப் சிமுலேஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா இங்கே பாருங்கள் கீ இருக்கா, ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் சிமுலேஷன். நீங்கள் அதுலேயும் போய் கொடுக்கலாம். ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் சிமுலேஷன் இங்கேயும் கொடுத்துக்கலாம். இங்கே நம்ம ஷார்ட்கட்டில் இருக்குது, கொடுத்துக்கலாம். டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ரன் மோடில் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா ரன் ஆகுது. என்ன காரணத்தினால நம்ம நார்மலி க்ளோஸ் கான்டெக்ட் போட்டிருக்கோம். ஒவ்வொரு முறையும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் இந்த மாதிரி போயிட்டு பேராமீட்டர் ப்ளஸ் ப்ரோக்ராம் கொடுக்கணும், எக்ஸிக்யூட் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து பண்ணி ஆகணும், டவுன்லோடு பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் வைஸ் போகையில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஹார்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா எரர் அடிக்கும். இந்த மாதிரி ஆகலைன்னா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணலைன்னா எரர் அடிக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஆகணும். க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள் மானிட்டர் மோடில் இருக்குது. நமக்கு இப்போ நம்ம நார்மலி க்ளோஸ் கான்டெக்ட் போடங்காட்டி நம்ம எடுத்த பிஎல்சி ரன் ஆன உடனே நமக்கு அவுட்புட் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை வேல்யூ நீங்கள் அங்கேயும் போய் கொடுத்துக்கலாம். டீபக்கில் நீங்கள் ஷார்ட்கட்டுக்கு இப்போ மாடிஃபை வேல்யூ கொடுத்தீங்கன்னா x0 இருக்குது. ஆன் பண்ணால் நமக்கு அவுட்புட் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணால் எங்கேயும் ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் ஆன் பண்ணால் ஆஃப் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணால் ஆன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் டீபக்கில் இருக்கும். இதில் போய் மாடிஃபை வேல்யூ கொடுத்து போனால் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாங்க கைஸ். எதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.